ஒரு ஏமாற்றம் அடைஞ்சா அவங்க எவ்வளவு மனம் நொந்து போய் இருப்பாங்கங்கிறது அந்த நிலையில் இருந்தால் தான் புரியும். அதே மாதிரி ஒருத்தர் நம்பிக்கை துரோகம் செஞ்சிட்டா அவங்கள நினச்சி எந்த அளவுக்கு அவங்க மேலே ஒரு உயிராக பாசமாக இருந்தவங்க நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு தோணும். ஒரு அவமானங்கிறது இவங்களால் ஒரு அவமானப்பட்டு மனவேதனை அடைஞ்சோம் அப்படின்னா அவங்க எவ்வளவு நொந்து போய் இருப்பாங்க அப்படிங்கிறது அந்த நிலையில் இருந்தால் தான் தெரியும். இது எதுவுமே தெரியாத ஏமாத்தனவங்க எவ்வளவு சுகமாக நல்லா வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. எப்படி அந்த மனசாட்சி இடம் தருது? பெற்றவங்கள விட்டுட்டு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஒரு செகண்டு அவங்க ஒரு உலகத்துக்கு போயிடுறாங்க. ஆனால் இத்தனை வருஷம் கட்டி காத்த பெற்றோராக இருக்கட்டும், வளர்த்தவங்களாக இருக்கட்டும், வேறு யாராவது இருந்தாலும் சரி, அவங்களெலாம் விட்டுட்டு எப்படி ஒரு செகண்டில் போகிறாங்க? தான் புருஷன் அப்படிங்கிற தாலி கட்டினா அந்தோட கௌரவம் வந்துடுது. ஆனால் பெற்று வளர்த்தி ஆளாக்கி சீராக்கி குழந்தையா இருக்கல, ஒரு ஈமிக்குதா எறும்பு மிக்குதான்னு பார்த்து வளர்த்தன பெற்றவங்கள தூக்கி எறிஞ்சிக்கிட்டு எப்படிம்மா அவங்கெல்லாம் சுகமாக இருக்கிறாங்க? அப்படி இருக்க வைக்குதா? இல்லை ஏதாவது செஞ்சு கூட்டிகிட்டு போயிடுறாங்களா? இப்படி எத்தனை கேள்விங்க, எத்தனை ஒரு குடும்பம் சீரழிஞ்சிக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் பார்த்தும் தெரிஞ்சும் போகிறாங்கன்னா இவங்க எவ்வளோ பெரிய முட்டாள். ஆனால் பெற்றவங்கள முட்டாளாக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இல்லை, அந்த பொண்ணு தான் முட்டாள். போய் ஒரு நரி கூட்டத்தில் தான் சிக்கிக்கிச்சு. அது எப்படி வெளியில் வரும் அப்படிங்கிறது தான் விடுகதையாக இருக்குது. ஆனால் வரும், கண்டிப்பாக வரும், வராமல் இருக்காது, வரும். கஷ்டப்பட்டு நொந்து நூலாக்கி அவங்ககிட்ட சின்னப்பட்டு சீரழிஞ்சி கடைசியாக அங்கேயும் இங்கேயும் போகாமல் அந்த பெற்றவங்க காலில் தான் வந்து உழுகணும். கண்டிப்பாக வரும். அதனால் இதெல்லாம் நோகடிச்சிட்டு போனவங்க இதையும் கடந்து போகலாங்கிற இதில் பெற்றவங்க பெற்றோருங்க எல்லாம் மறந்துடுவாங்க. ஆனால் இனி வர காலத்தில் என்னென்ன அவங்க செஞ்சாங்களோ அதெல்லாம் அவங்களோட வாரிசுங்க அனுபவிக்கும் பாரு வேதனை. அப்போ தான் தெரியும் அந்த வேதனை. அது வரைக்கும் தெரியாது. ஒரு நல்லா இருக்கிற ஒரு கூட்டு குடும்பத்தெல்லாம் பிரித்து கூட்டிகிட்டு போயிடாதீங்க. இதெல்லாம் பாவத்துக்கும் மேலே பாவம். கல்யாணம் பண்ணி அம்மி மிதித்து அருங்கதி பார்த்து கல்யாணம் பண்ணதுங்களே விட்டுட்டு வேற ஒருத்தி கூட போயிடுதுங்க. கூட்டிகிட்டு போய் ஊர் பேர் தெரியாத இடத்துல நீ எவ்வளோ தான் மறைச்சி வச்சாலும் அது வெளி உலகத்துக்கு வந்து தான் தீரும். அதுக்கான தண்டனை கிடச்சி தான் தீரும்.